Hello students, இப்போ 9th standard science portion continuation தான் பார்க்கணும். ஸோ போன கிளாஸ் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன பார்த்தோம் அண்ட் டைரக்ட் ஆஃப் கரண்ட் எப்படி போகும்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறது. We can measure the value of the current and express it numerical. நம்ம ஒரு கரண்ட்டை வந்து வேல்யூ வந்து மெஷர் பண்ணி அதை நம்ம நியூமரிக்கல் நம்பர் வைஸாக வந்து மென்ஷன் பண்ண முடியும். Current is a rate at which charges flow past a point on a circuit. ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டு அந்த கரண்ட் எங்க ஃப்ளோ ஆகுறதோ அதுதான் பொறுத்து தான் நம்ம இந்த கரண்ட்டை வந்து ரேட் பண்ண முடியும். That is, if Q is the quantity of the charge passing through the cross section of a wire in time t, the quantity of time current I is represented by. ஸோ எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ எந்த டைமுக்கு அது ஃப்ளோ எவ்வளோ டைமில் அந்த ஃப்ளோ போகுதோ அதை பொறுத்து தான் வந்து இந்த கரண்ட்டோட குவான்டிட்டி கண்டுபிடிக்க முடியும். That is, I is equal to Q by T. ஓகேவா, இது ஒரு important formula measuring of current. The standard SI unit for current is ampere with the simple capital A. So current oda standard SI வந்து என்னன்னா ampere, which is capital A. Current 1 ampere means that there is 1 coulomb of charge passing through a cross section of wire at 1 second. So வந்து 1 coulomb 1 ampere அப்படின்னா அது எப்படின்னா 1 coulomb divided by 1 second அப்படின்னு அர்த்தம். So the 1 ampere is equal to 1 coulomb divided by 1 second. அப்படி இல்லைன்னா 1 ampere capital A, which is equal to 1 coulomb capital C divided by second S. 1 S, which is equal to இந்த கீழே இருக்க S மேலே போச்சுன்னா denominator numerator போச்சுன்னா power minus 1 வரும். So அதான் 1 into capital C S power minus 1 அதான் per second அப்படின்னு அர்த்தம். Ammeter is an instrument used to measure the strength of the electric current in the electric circuit. So ஒரு சர்க்யூட்ல எலக்ட்ரிக் கரண்டோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அம்மீட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. The ammeter is connected in series in circuits which current is to be formed. ஸோ வந்து இது வந்து நிறைய சீரீஸ் ஆஃப் சர்க்யூட்ல வந்து நிறைய சீரீஸ்ல இந்த அம்மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்வளோ வந்து இந்த கரண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக. The current flow through the positive plus red terminal of ammeter and leaves the negative terminal of minus black ammeter. ஸோ இது வந்து ஆக்சுவல் செட்டப். இது ஒரு சீரீஸ் வச்சிருக்காங்க. ஒரு அம்மீட்டர் இருக்கு அண்ட் வந்து இங்க வந்து ஒரு வால்ட் மீட்டர் இருக்கு, பேட்டரி இருக்கு அண்ட் இங்க பல்ப் எரியுது. ஸோ வந்து உன்னோட பாசிட்டிவ் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஓகேவா, உன்னோட பாசிட்டிவ் அதான் கொடுத்துருக்காங்க. The positive red terminal of ammeter. அம்மீட்டர்ல இருக்க ரெட் கலர் வயர் வந்து பாசிட்டிவ் அண்ட் பிளாக் கலர்ல இருக்கிறது வந்து நெகட்டிவ். ஓகேவா, ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ the current flow through the positive terminal. பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து பிளாக் கலர் வயர்ல கரண்ட் வந்து விட்டுடும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பாசிட்டிவ் பிளஸ் அண்ட் வந்து நெகட்டிவ். ஸோ கரண்ட் இங்க வந்து இப்படியே பாஸ் ஆகிட்டு இப்படி வந்து விட்டுரும். ஸோ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. If 25 coulombs of charge is determined at a pass through a wire or any cross section at 50 seconds, what is the measure of the current? So I is equal to formula என்னது Q by T. Q வந்து 25 coulombs divided by 50 seconds. ஸோ வந்து உன்னோட இது டிவைட் பண்ணினா உனக்கு 0.5 அண்ட் வந்து சி இந்த எஸ் மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா எஸ் பவர் minus 1. ஸோ அதை நீ என்ன எழுதலாம்னா அம்மீட்டர்னு எழுதலாம், கேபிட்டல் இ. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. A current flowing through a lamp is 0.2 ampere. If the lamp is switched on for 1 hour, what is the total electric flow charge that passes through the lamp? So I is equal to QT. உனக்கு Q ஓட வேல்யூ Q தான் கண்டுபிடிக்கணும். So Q is equal to I into T. So 1 hour is equal to 1 into 60 into 60. Okay, 1 hour is equal to 60 minutes into 60 seconds, which is equal to 1 hour. So அதான் வந்து 1 hour 60 minutes 60 seconds 3600 seconds. So Q is equal to I into T, அதாவது ஆம்பியர் அவன் கொடுத்துருங்க 0.2 ampere into 3600 seconds, which is equal to 720 coulomb. ஓகேவா, உன்னோட சார்ஜ் வந்து என்னது கூலம் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணா கூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், which is EMF. ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ன சொல்லுவாங்க, EMFன்னு சொல்லுவாங்க. Imagine that two ends of the water pipe filled with water are connected. ஸோ ஒரு பைப்ல வந்து ரெண்டு பக்கமும் தண்ணீர் ஃபில் ஆயிருக்கு, அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. All through filled with water. The water will not move or circle round the tube on its own. ஸோ வந்து ஈவன் தோ ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி வந்து உள்ள அந்த டியூப்ல ரெண்டு எண்ட்லயும் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து உள்ள சர்க்கிளும் ஆகாது, அதை வந்து வெளியவும் ஊத்தாது.
சப்போஸ் அரவுண்ட் அதுவே தானா ஊத்தாது, நம்ம ஏதாவது பண்ணும்போது, நம்ம ஷேக் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணும்போது அது மூவ் ஆகும், தண்ணி ஊத்தும். Suppose you insert a pump in between and pump the pushers and waters. ஸோ வந்து அந்த டியூப் நடுவில் ஒரு பைப் மாதிரி ஒரு ஏர் பம்பிங் மாதிரி ஒன்று வச்சுட்டேன். அது திடீர்னு வந்து நான் பம்ப் பண்ணுற போது என்ன ஆகும்னா வாட்டர் ப்ரெஷர் வந்து ஃப்ளோ ஆகும். Then water will start moving in the tube. Now the moving water can be used to produce some work. We can insert a water wheel to between the flow and make it to rotate and further use the rotation to operate machinery. ஸோ ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு விளையாடுவோம், அந்த தண்ணி மாதிரி ஒரு குட்டி டிவி வச்சு நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணி அந்த ரிங்கு வந்து தண்ணியில் பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிங்கை வந்து அதுக்குள்ளே போடுற அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ விச் இஸ் சிம்லர்லி அதே தான். அதாவது ஒரு கிளாத் அதில் வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஸ்கொயரில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணி 2 ஆங்கிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அண்ட் வந்து இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் கையில் கொடுக்கும் போது என்ன ஆகும், அந்த ரிங்கு மாதிரி வந்து பறந்து அதுக்குள்ளே போய் விழும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது தான் அவனோட பொருள் வந்து உள்ள ரொட்டேட் ஆகுறதோ மூவ் ஆகுறதோ இது டிபெண்ட்ஸ் ஆன். லைக்வைஸ் இஃப் யூ புட் அ சர்க்குலர் காப்பர் wire, it is full of free electrons. However, they are not moving in particular direction. You need some force to push the electrons to move in a direction. ஸோ ஒரு காப்பர் வயர் நீ இன்சர்ட் பண்ணும்போது அது வந்து இந்த மாதிரி போகாது. நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து புஷ் பண்ணும் இந்த டைரக்ஷன். எப்படி வந்து லைக் மேக்னெட் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ், அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு ஒரு சர்டன் டைரக்ஷன் நம்மளா கொடுக்கணும். The water pump and the battery are compared, which is equal to இதெல்லாம் கொடுத்துருக்காங்க figure 4.7ல. லைக் இது வந்து வாட்டர் பம்ப்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து வாட்டர் வந்து இது ஃபில் ஆயிருக்கு. நீங்கள் வந்து நான் பம்ப் ப்ரெஷர் கொடுக்கும் போது the water gets move on. ஸோ அதே மாதிரி பேட்டரியில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் இருக்குது. ஸோ இதில் நான் ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது இது எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். ஸோ பேட்டரி தான் இந்த ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேட்டரி தான் ப்ரெஷர். ஸோ இந்த பம்ப் மாதிரி இந்த பேட்டரி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது மூலியமாக தான் நம்ம கிளாக் அந்த மாதிரி ப்ரெஷர் மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. Devices like electric cells and other electric energy sources like pumps pushing the charges to flow through the wire conductor. ஸோ இந்த பேட்டரிஸ் தான் என்ன பண்ணோம்னா அந்த எனர்ஜியை வந்து நம்ம அந்த பம்புக்கோ, இப்போ நம்ம எப்படி கிளாக்ல வந்து நம்ம பேட்டரி போட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னா அந்த எப்படி நம்ம ஒர்க் ஆகுது, அதாவது இந்த மாதிரி தான் அந்த கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? The pumping action of the electric energy source is made up positive as இந்த pumping energy தான் என்ன சொல்றாங்க, electromotive force. ஸோ மோட்டிவ் இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு மோட் பண்றாங்கன்னா இந்த எனர்ஜி வந்து மூவ் பண்றதுக்காக. ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்றாங்க. The electromotive force is represented as it is like epsilon. Okay, அது எப்சிலான் சொல்வாங்க. The EMF of an electric energy source is the work done W by the source in driving a unit charge Q around the complete circuit. So வந்து ஒரு Q ஒரு charge வச்சு இந்த work done வந்து முடியுது. So epsilon is equal to W divided by Q, where W is the work done. The SI unit of EMF is joules per coulomb. So வந்து joules per coulomb is J⁻⁻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 ⁻
is 1 volt if 1 joule of work is done by the source to drive 1 coulomb of the charge completely around the circuit. So ஒரு EMF of the electric energy source of 1 volt if வந்து 1 joule of work வந்து பண்ணிருக்குன்னா அது வந்து 1 coulomb of charge வந்து complete பண்ண ஒரு circuit ஒரு round மாதிரி ஓகேவா. ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. The EMF of the cell is வந்து 1.5 volt. What is the energy provided by the cell to drive 0.5 seconds of the charge around the circuit? So epsilon இருந்து என்ன கொடுத்துருக்கான் 1.5 volt கொடுத்துருக்கான். Q is equal to 0.5 C கொடுத்துருக்கான். இப்போ நம்ம work done தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So வந்து epsilon is equal to W by Q and W is equal to epsilon into Q. So வந்து W is equal to 1.5 into 0.5 which is equal to 0.75 joules. So இதான் போகும். So next topic நம்ம next class பார்க்கலாம். Bye.